தாம் கடல் கடந்து அமெரிக்காவுக்கு சென்றாலும் தனது கவனம் எல்லாம் தமிழ்நாட்டின் மீதுதான் இருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றிரவு அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். அதை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி ஆகியோரது நினைவிடங்களுக்கு சென்று அவர் மரியாதை செலுத்தினார். 17 நாட்கள் பயணம் மேற்கொள்ளும் அவர் சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சென்று தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள், தலைமை செயல் அதிகாரிகள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார். இந்த பயணத்தை முடித்துக்கொண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி தமிழகம் திரும்புகிறார். இதை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் முந்தைய ஆட்சி காலத்தில் தேங்கி கிடந்த தொழில் வளர்ச்சியை மீட்டெடுத்து அதற்கேற்ற வகையில் முதலீடுகளை ஈர்த்திட தாம் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து பன்னாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. 2024 சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பன்னாட்டு நிறுவனங்கள் பலவும் பங்கேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டதன் வாயிலாக கடந்த 3 ஆண்டுகளில் ஏறத்தாழ 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்துள்ளது என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் அரசின் தொடர் முயற்சிகளால் கடந்த 3 ஆண்டுகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 31 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளது. நம்மீது விமர்சனம் செய்ய விரும்புவோர், விவாதம் நடத்துவோருக்கு ஆட்சியிலும் கட்சியிலும் நாம் நிறைவேற்றும் பயனுள்ள செயல்களே பதில்களாக அமையட்டும் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் இருந்தாலும் தாய்வீடான தமிழ்நாடு பற்றியேதான் தனது மனது சிந்திக்கும், தனது பார்வை தமிழ்நாட்டை கண்காணிக்கும், தமிழ்நாடு சிறக்க அயல்நாட்டுக்கு சிறகு விரிப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.